ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சுடிதார் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாட்டமில் வந்துட்டு ஓரத்தைல் போடணும். அந்த ஓரத்தைல் வந்து சில பேருக்கு சரியாக வராது. ஸோ அந்த ஓரத்தைல் ஃபினிஷிங்காக எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுடிதார் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபைனலாக ஒரு சுடிதாருடைய பாட்டம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஓரத்தைல் நம்ம வந்து போடுவோம். ஸோ அந்த ஓரத்தைல் பார்த்திங்கன்னா கோணலாக வரும். அந்த கோணலாக வராமல் நம்ம வந்து கரெக்டாக ஓரத்தைல் நம்ம ஃபினிஷிங்காக போடுறது எப்படின்றத நான் இப்போ இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது ஓரத்தைல் போடுவோம். ஆல்ரெடி நான் ஒரு தையல் போட்டேன். இப்போ நம்ம ஓரத்தைல் போடணும். இந்த ஓரத்தைல் போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நான் வந்து பெரிய விரல் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய விரலை வந்துட்டு மிஷினில் நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த விரலை வந்துட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம சரியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா கையை வந்து நவுத்தாமல், அதாவது ரைட் சைடு கையை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னாக்கா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஓரத்தில் வந்து பக்கா ஃபினிஷிங்காக வரும். ஸோ கோணலாக போகாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரைட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ரைட் சைடு ஹேண்டு வந்துட்டு நான் நவுத்தவே இல்லை, ஒரே இடத்துல நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கிறேன். லெஃப்ட் கையால் தான் வந்துட்டு துணி வந்து நான் நவுத்திட்டு இருக்கிறேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து ஓரத்தில் வந்து தையல் போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங்காக வரும். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தையில் வந்து ஃபினிஷிங்காக போட்டுக்கலாம், ஃபினிஷிங்காக தைக்கலாம். சுடிதார் அதாவது டைலரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக தைக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி நேயர்களே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பார்த்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.